ஹாய் கைஸ், நான் உங்கள் கிளிச். இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதுவும் ஃப்ரெண்டோட 1v1 போட போகிறோம். ஏய் என்னடா அதுக்குள்ளேயே வர உள்ள அடித்தி புடி பூயா அடி. இருங்க, இது போட்டுருவோம். ஓரியன் போட்டு அவனை ஐயோ நான் ஒன் டேப்புன்னு சொன்னேன் அவன்கிட்ட. நாங்கள் விளையாடியே கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் ஒரு ஸ்குவாட் மாதிரி ஆடுவோம். அவன் இருக்கான் பாருங்கள், பாட்டரி. அவன் தான் இங்கே 4 பேர் இருப்போம். அந்த 4 பேரில் அவன் தான் நல்லா ஆடுற பிளேயரு. நல்ல வேலை அவன் வந்துட்டான் கூப்பிட்டோன்னே. ஓகே, நாங்கள் பாட்டு மாதிரி தான் ஆடுவோம். போடு அழுத்து அவ்வளோதான், அழுத்திட்டேன். சரியான அழுத்துங்க, போடு. ஓகே, தெரியாமல் அழுத்திட்டேன். ஏன்னா இந்த இது பண்ணுறது. ஸோ எமோஜி எப்படி போடுறது? ஐயோ எமோஜி போச்சுங்க. அதுக்குள்ளே நான் செத்தாக தான் எமோஜி வருமா? இப்போ அவனும் அழுத்தி இப்படி பண்ணே தெரியாமல். ஓகே, நான் தெரியாமல் அழுத்தி பிடிச்சிட்டேன், தெரிஞ்செல்லாம் பண்ணல. இது அப்கிரேட் மட்டும் பண்ணிடுவோம் நம்மளோட வச்சுட்டு. அவ்வளோதான், சூப்பர் அப்கிரேட். ஓகே, அதான் நாங்கள் விளையாடி ஒரு 2022 விளையாடிருப்போம் நல்லா கண்டினியூஸாக. அதோடு இப்போ தான் விளாட்றோம். ஏன்னா போர் அடிச்சு போகிறோம், எல்லாேருக்கும் இதுவாக இருக்கும், சேச்சுரேட் ஆகிருக்கும். அந்த மாதிரி எங்களுக்கும் ஆடாமல் இருக்கும். இப்போது லாங் எதுக்கு இதை நான் போகிறேன்னே எனக்கே தெரியாமல் போட்டுட்ருக்கேன்னா, சும்மா இந்த பவுண்டி ரஷ்லாம் விட்டுட்டேன். இது போட்டுட்ருக்கேன். ஏங்க அவன் இது எத்துறான்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. ஏய் என்னடா கையில் வச்சுருக்கேண்ணா? ஐயோ எரிச்சலுங்க. இப்போ ஒரு ஷாட் வச்சாலும் நம்ம காலி. அதனால் நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு போனோம். ஓகே, ஏஎம்டபிள்யூ தானே இது பேர். எஸ்விடி கிங்குடாண்ணா, அடித்தி பிடி. என்னங்க வரவே மாட்டேங்குது. ஓகே, அவன் போட்டான். ஐயோ ஃபஸ்ட்லாம் எஸ்விடி கிங்கு தெரியுமாண்ணா? இதில் இது வேறு வரல, டெசடிகள் வேறு வர மாட்டேங்குது, கருமம். ஐயோ வர மாட்டேங்குது. ஒன் டேப். நாங்களாம் ஒன் டேப்பே பேசக்கூடாது. அவன் தான் ஒன் டேப் ட்ரை பண்ணிகிட்ருக்கான், நான் ஏதோ அழுத்தி பிடிச்சிட்ருக்கேன். ஓகே, வேறு லோனான க்ளோவல் இது. ஓகே, நாங்கள் இப்போயாவது ட்ரை பண்ணுவோம். ஒன் டேப் தான் ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஐயோ எஸ்விடிலலாம் எனக்கு ஃபஸ்ட்டு எஸ்விடியில் தான் அடிக்கவே தெரியும். இப்போ ஃபுல்லாக குடிச்சிட்டான். ஓகே, இது போட்டுரும். அவன் வரானான்னு தெரியலையே. வந்தானா அழிச்சி பிடிச்சிருவான் நினச்சேன். நான் தான் அழிச்சு போட்டேன். ஹெட்ஷாட்டு போட்டேன். வேறு லெவல் ஹெட்ஷாட்டு போட்டுட்டேன். 1 ஹெட்ஷாட். ஓகே, கமெண்ட்ரி கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ கேப் விட்டுட்டு அதோட இது நான் ஏன் வீடியோ போடுறேனே தெரில. ஏன்னா சர்ப்ரைஸாக இருந்தது எனக்கே. சரி, ரொம்ப நாளாச்சு வீடியோ போடுவோம், அதுவும் டிஃப்ரெண்ட்டாக போடுவோம், ஃப்ரீ ஃபயர் போடுவோன்னு சொல்லி போடுறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது சொல்கிறது கூட எனக்கு கிரிஞ்சாக இருக்குங்க. இப்போ எல்லாமே கிரிஞ்சுன்றானுங்க. அதனால் இப்போ எது சொன்னாலும் நமக்கே கிரிஞ்சாக தெரியுது. ஓகே இல்லைங்க, ஆனால் போடும். ஓகே, எதை வச்சு அடிக்கிறான்? அவனும் ஹெச்டி எடுத்துறான்னு நினைக்கிறேங்க. ஓகே, நான் வேணே தான் கேரக்டர் ஸ்கில் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு அவனுக்கு தெரியாது கேரக்டர் ஸ்கில்லாம் இருக்குன்ட்டு. அதனால் நான் வேணே வச்சிட்டேன். அதெல்லாம் மொக்க கேரக்டர் ஸ்கில் வச்சுருந்தானா. ஐயோ எட்டே விட மாட்டேங்குது. சீரியஸாக நான் எஸ்விடி நான் நல்லா ஆடுவேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எல்லாம் டெசர்ட்டிக்கில் தான் அடிக்க கற்றுக்கினேன். நான் ஒத்த ஆள் மட்டும் தான் இதில் கற்றுக்கினேன், எஸ்விடியில் கற்றுக்கினேன். அந்தளவுக்கு எஸ்விடி பிளேயர் தான். ஆனால் இப்போ வர மாட்டேங்குது. ஓகே, அவன் இங்கேருந்து வந்து வச்சுருப்போம். எல்லா பக்கமும் கண்ணு இருக்கணும். ஓகே, எங்கே தான் இருக்கான்? எங்க அப்பா ஷூ எப்படி வச்சிட்டாங்க அவன். ஹெல்மெட்டு தாறுமாறாக உடஞ்சிச்சு. ஏய் அந்த இதுவா வரமாட்டேங்குதுங்க. ஓகே இருங்க, அந்த இது எப்படி போடுறது? இருங்க, இது வாங்கிடும். பான்ஃபயர் வாங்கிடும். பான்ஃபயர் வாங்கி தெரிக்க விடும். அவ்வளோதான். ஏய் வச்சனா இல்லையடா? வச்சிட்டேன். ஓகே, பின்னாடி ஒரு ஜோன் வர வருது. டேய் இருறா. ஓகே, அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, நான் பாட்டுன்னு வரேன். ஏய் இங்கே தாங்க இருக்கான். ஹேய் அவனை போட்டு மடக்கு. ஐயோ அவ்வளோதான், மாட்டினான் பையன். மாட்டினான். ஜோன் லாக் பண்ணிட்டான் அவனை. ஐயோ இங்கே வேறு வழி இருக்கே. இங்கேருந்து தான் வந்தான் அவன் தலைவர். இல்லைங்க, அவனுக்கு ஜோன் வருதுங்க. ஏய் அவன் அந்த ஃபாஸ்ட் கேரக்டர் வச்சுருக்கான் போல இருக்குங்க. ஐயோ ஆனால் அவன் எனக்கு விட்டு கொடுத்து எப்படி சொல்கிறது, ஒரு இதுவாக தான் ஆடுறான். ஏன்னா நான் தோற்றுறேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் போன மேட்ச் நல்லா ஆடணும், டஃப் குத்து. ஓகே, அவனும் ரொம்ப ஏன்னா அவன் எப்போவுமே ஃபஸ்ட்டு மேட்ச் நல்லா ஆட மாட்டான். அவன் ஒரு 2-3 மேட்ச் ஆட்ட வச்சு தான் நல்லா ஆடுவான். இப்போ அவன் திடீர்னு செகண்ட் மேட்ச் ஆடுறான். ஆல்ரெடி நாங்கள் ஒரு மேட்ச் போட்டோம்.
இப்போ ஒரு வீடியோ போடுறான். நான் செகண்ட் மேட்ச் போகிறோம். எஸ்விடி கிங்குடா நான் போட்டுற போகிறான்டா. நான் எஸ்விடி கிங்கு என்ன ஒன்றுமே வர மாட்டேங்குது. இது ரொம்ப இதுவாக இருக்கா, இடுக்கமாக இருக்கா, அதனால் அடிக்க முடியல. எஸ்விடிலாம் லாங்கில் இருந்தாச்சா தான் கரெக்டாக வரும். நான் வேறு அழுத்தி பிடி எடுத்துனம்மா, அழுத்திட வேண்டிதான். அழுத்திடா ராசா, ராசா அழுத்திடா அவ்வளோதான். வேறு வழி இல்லை, நானா பண்ணுவேன். ஜோன் வேறு ரஷ் பண்ணுது. அவ்வளோதான், போட்டாச்சு. விடுங்க, ட்ரை பண்ணோம், வரமாட்டேங்குது. டெசர்டிகள் வந்தால் கூட பரவாயில்ல, அது இப்போதைக்கு ஈஸியாக அடிக்கலாம். டெசர்டிகள் கரெக்டாக வர மாட்டேங்குது, எரிச்சல் எடுத்துடுச்சு. இப்போ கழுவி ஊற்றுவான் கமெண்ட் இதில் வந்துட்டு. ஓகே, ஏதோ ஒன்று, நம்ம தான் இப்போ லீடிங்கில் இருக்கோம், வேறு லெவல் லீடிங்கில் இருக்கோம். ஓகே, பவுண்டி ரஷ் அது என்ன தான் ஆச்சு, 7 மாதம் ஆச்சு இப்போ வீடியோ போட்டு. எனக்கே விருப்பமாக இருக்குங்க. இப்போ கூட டைம் இருக்குது, போடலாம் பவுண்டி ரஷ். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு மூடு வர மாட்டேங்குது. எனக்கு ஒரு மூடு வந்தால் தான் அது போடவே எனக்கு பிடிக்கும். இந்த லாங் ரேஞ்சில் தாங்க அடிக்க முடியும் கரெக்டாக எஸ்விடி வச்சு. தைரியம் மாட்டிடா. அவ்வளோதான், போதும். அவனையும் நான் டேமேஜ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இருங்க இது போட்டுக்கிறோம். ஓகே, எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பவுண்டி ரஷ் ஆடணும்டா அந்த ஒரு ஃபீல் வந்தால் தான் எனக்கு போட தோணும். அதை விட்டு ஏனோ தானோ போடக்கூடாது. இப்போ இது எப்படி திடீர்னு ஒரு ஃபீல் வந்ததுன்னு போடுறேன். மூடே இல்லை, இருந்தாலும் ஒரு இது வருது இல்லை, அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு போட பிடிக்கும். ஆனால் அடுத்த வீடியோ கண்டிப்பாக பவுண்டி ரஷ் தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. ஓகேவா, இந்த பப்ளிக் எக்ஸாம் முடிவிட்டோம் ஃபஸ்ட்டு. இந்த 15ஆம் தேதியிலேருந்து நல்லா போடுறேன். ஓகே, அவன் மட்டும் எப்படிங்க அடிக்கிறான்? அவன் எதை வச்சு அடிக்கிறான்? அதாங்க ஏடபிள்யூஎம்மா. அது எனக்கு அப்பயும் வராது பேர், இப்பயும் வராது எனக்கு. இருங்க, ஷோ என்னங்க காண்டேத்துறான். சுவே அழுத்தி பிடிக்க வரான்னு தெரியுது. எங்கேருந்து வரான்னு தெரியல. நினச்சான்டா. சே, ரஷ் பண்ணும்போதே நான் இது பண்ணிக்கணும். நான் தேவையில்லாத ஏதோ பண்ணியிருந்தேன், என்ன பண்ணேன்னு தெரியலையே. நான் வரான் தெரிஞ்சே நான் ஏதோ பண்ணியிருந்தேன். இருங்க, இது P90 எஸ்விடி பிளேயரானா? சே, 2022 எங்கள் ஸ்குவாடு எப்படி தம்மா இருக்கும், வேறு லெவல் ஸ்குவாடு. நாங்கள் சண்டை போட்டு போவோம். அப்போ இருந்து 10th கூடலாம் சண்டை போட்டு போனாங்க. எனக்கு ஒரு இவனை தெரியும், அதான் ஒரு ஃப்ரெண்டு தெரியும். அவன் கூப்பிடுவான், இது மேட்ச் வாடா ஸ்குவாடுன்னு. ஃபஸ்ட்டு ஸ்குவாட்லாம் கூட மாட்டானுங்க, எத்தோடனே 1v1 தான் கூப்பிடுவானுங்க. என்ன தான் கூப்பிடுவானுங்க, ஏன்னா நான் வாய் பேசுவேனா. நான் இந்த கேமில் மட்டும் வாய் ரொம்ப பேசுவேன், நான் அந்தளவுக்கு ஆட மாட்டேன். மற்ற கேமில் கூட ஆடுவேன். இந்த ஃப்ரீ ஃபயர் மட்டும் எனக்கு ஆடுவேன். ஆனால் எப்படி சொல்கிறது, ஐயோ ஒரு ரவுண்டு கூட போட முடியல என்னால். இந்த ரவுண்டே போதும்னு நினைக்கிறேன். போதாது, இங்கே இவ்வளோ பெரிய இடம் இருக்குங்க. அவ்வளோதான், தப்பிச்சிரும். எப்படி யாருக்கிட்ட டே? அவ்வளோதான், தப்பிச்சாச்சு. அவன் எப்படி மேலே ஏறினான், அந்த இது வச்சு ஏறிட்டானோ? ஆமாங்க, இப்போ கூட ஏறான்னு நினைக்கிறேன். இந்த P90 இருக்குது. ஓகே, சார்ஜர் கழுது. ஓகே, இருங்க, பான்ஃபயர் போடுவோம். நமக்கு வேறு அந்த இது வேணும். மேலே வந்து குறி பார்க்குறாங்க. அவன் மேலே வந்தாடா குறி பார்க்குறேன். இருங்க, குளோவில் எடுத்துப்போம். அவ்வளோதான். ஓகே, இருங்க, நம்மளே உடச்சிடுவோமா? ஆனால் அங்கே உடைக்கூட மாட்டேங்கிறான். அவ்வளோதான், வஞ்சிச்சு. அழுத்தி புடி பூயா அடி. ஓகே, அழுத்தி பிடிச்சிடும். ஆனால் அழுத்திலாம் பிடிக்கக்கூடாது. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே. அவன் கேட்டான், அவன் ஒன் டேப் ஆடான்னு. இதை பாருங்கள், போடுறான் பாருங்கள் எமோஜி. ஒன் டேப் ஆடா கேட்டான். ஆமான்னு நான் ஒரு அட்லீஸ்ட் டெசர்டிக் இருந்தால் தான் ட்ரை பண்ணேன். ஏன்னா போன மேட்ச் நான் டெசர்டிக் இருந்தா அதில் நல்லா அடிச்சிருந்தேன். நான் 4 அடித்தேன், அவன் 7 அடிச்சு முடிச்சிட்டான். இப்போ டெசர்டிக்களும் இல்லை, ஆனால் எஸ்விடியில் தான் நல்லா ஆடுவேன். என்னன்னே தெரில, விடுங்க. அவ்வளோதான், ப்ரைம்லாம் போச்சு. ஃப்ரீ ஃபயர் ப்ரைம்லாம் போச்சு. லாக்டவுன்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா? ஆமாம், ஏதோ சொல்லியிருந்தேன். ஆமாம் அண்ணன், அதான் எனக்கு ஆட தெரியாதா இந்த கேமு அந்தளவுக்கு. ஆனால் நான் ஸ்குவாட் கூப்பிடுவேன் 1v1 விட. இவனுங்களை தான் கூப்பிட்டு போனேன். இவன் தம்பியும் நல்லா ஆடுவான். அவன்லாம் சரியான ரஷ்ஷர். அவன் போட்டேன் இல்லையா? இப்போ என்னென்னமோ அப்டேட் விட்டானுங்க, நருட்டோ அப்டேட்லாம் விட்டானுங்க. நான் எதுவுமே பார்க்கல. அண்ணன் தான் குவிட் பண்ணிட்டேன்ல, ஃப்ரீ ஃபயர் குவிட் பண்ணிட்டேன். என்னங்க போட முடியல? போட்டேனா? ஓகே, ஃப்ரீ ஃபயர் குவிட் பண்ணிட்டேனா? குவிட்டு இந்த பாஸ் அந்த பாஸுங்கிற மாதிரி நான் இதையும் குவிட் பண்ணிட்டேன்.
இப்போ எங்கே இருக்கான்னு தெரியலையே. நான் வேறு பார்க்கலாம் அவன் எங்கே இருக்கான்ட்டு. டேய் மைக்கு தானேப்பா ரெக்கார்ட் ஆகுது. மைக்கு தான் ரெக்கார்ட் ஆகுது. ஓகே இங்கே இருக்கான். அவனே காமிச்சு கொடுத்துட்டான். ஏய் இருறா. ஐயோ இந்த ஏடபிள்யூஎம்ல வேறு அது ஒய் வேறு வச்சுருக்கான் அவன். அது பவர் அது. அதை வச்சுட்டு வந்து என்ன அடிச்சுட்டு இருக்கான். ஓகே நான் அடிக்கிறதுலாம் அவனுக்கு 60 போகுது. அவன் அடிக்கிறதுலாம் எனக்கு 150 போகுது. உடைக்கிறாங்க வச்சானா அப்படியே P90 எடுத்துகிட்டு போய் அவனை அழுத்தி பிடிச்சிருவான். இருங்க நானே இறங்க. ரொம்ப பாட்டாட்டம் ஆடுறேன் எனக்கே தெரியுது. கொஞ்சம் நம்ம ஒன்றையும் இது ட்ரை பண்ணும். ஓகேவா? இவன் எங்கே இவன் இப்படி போட்டுருந்தானா நான் எப்படி அடிப்பேன்? போடுதான் சோனியா காப்பாற்றிச்சு. ஐயோ சோனியா காப்பாற்றிச்சுங்க. அடப்பா இப்போ பாருங்க அவன் கடைசி இதில் 6th போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான்னு. மொத்தம் 13 ரவுண்ட்ஸா. அப்போ கடைசி இதுலேருந்து என்னை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். அவனும் அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிருவான் ஜெயிக்கணுன்ட்டு. ஓகே இருங்க அந்த சேட்லாம் காமிக்கிறாங்க எப்படி இப்படி பேசுவான்ட்டு. நான் வேறு சொல்லிட்டேன் என்னை ரெக்கார்ட் பண்ணுற சொல்லிட்டேன். ஆனால் டீசெண்டாக பேசுவான். இல்லைனா என்னை கழுவி ஊற்றுவான். ஓகே ஜாலியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறதுலாம். ஃபஸ்ட்லாம் ரொம்ப வெறியோடு விளையாடுவேன். இது என்ன தான் இந்த குரூப்லேயே பாட்டு வேறு சொல்லுவானுங்க இவனுங்க வேறு. அப்படி ஈகோ டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போலாம் ரொம்ப வெறியாக விளையாடுவேன். லாக்டவுனு 2022 22லேயே அந்தளவுக்கு விளையாடுனதில்ல. இந்த லாக்டவுன் ஃபுல் லாக்டவுன் வந்தது பாருங்கள். அப்போ தான் அந்த ஒரு வெறி செம்மையாக விளையாடிட்டு இருந்தேன். நான் இவனுக்கு கூடலாம் விளாட மாட்டேன். ரொம்ப லாக்டவுனில் 2020 அந்த ரேஞ்செல்லாம் இவனுக்கு கூட விளாட மாட்டேன். 2022 தான் விளாட ஆரம்பிச்சேன் இவனு கூட. ஏய் அழுத்திட்டாங்க சொல்லலை. இந்த பாருங்க அடுத்த மேட்ச் எப்படி இதுவாக சொல்லி அழுத்துறாங்க. பாட்டு போய. ஓகே பேர்லேயே பாருங்கள் பாட்டுங்க சி பாட்டு கூட்டமாக போட்டுருக்கு. அப்புறம் இது ஒன்று எடுத்துப்போம். சீனுக்கு எடுத்துப்போம். ஓகே எனக்கு குரோஸா ரொம்ப பிடிக்கும். சரியான இது அதெல்லாம் இதில் மட்டும் கிடச்சிதுன்னா எப்படி பிஆரில் மட்டும் கிடச்சிதுன்னா வேற ஆள் அடிக்கலாம். அதுவும் குரோஸாலாம் எக்ஸ் வந்துச்சுன்னா அது இருக்கு பாருங்க. குரோஸா எக்ஸு தரமாக அடிக்கலாம். குரோஸா எக்ஸு அப்புறம் ஷார்ட் ரேஞ்சு கன்று கண்டிப்பாக பூயா இல்லைனா டாப் 3லேயே வரலாம். ஏன்னா நான் அப்படி தான் வந்திருக்கேன். சிஎஸ் பிடிக்குமா பிஆர் பிடிக்குமா சொல்லுங்கள். எனக்கு சிஎஸ் தான் பிடிக்கும். ஏன்னா கிளாஸ் கோட் தான் கடற்கடன்னு முடிஞ்சிடும். சூப்பராகவும் இருக்கும். அதில் தான் நான் நிறைய ரேங்க்கும் போவேன். ஐயோ அவன் இதில் பட மாட்டேங்குது. ஓகே இப்போ ரஷ் பண்ணுவாங்க வேறு தலைவலிங்க. ஒரு அடி அடிச்சுட்டு ரஷ் பண்ணி P90 வச்சு அடிப்பான் என்ன. உங்களை பற்றி தெரியாதா சார்? என்ன ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. போடு ப்ரோ இது ப்ரோ எங்கே ப்ரோ இருக்குது அதை பாருங்கள். லாக் பண்ணுறான் என்னென்னமோ பண்ணுறான் அவன். P90 அழுத்தி புடி பூயாடி. ஏய் அவனை அழுத்துறான் இரு. அவ்வளோதான் போட்டாச்சா. ஐயோ அவன் ஒரு அடியாச்சா முடிஞ்சிச்சு. சா அவன் பாருங்க அப்புறம் சொல்லுவான் ஏடபிள்யூஎம்லேயே ஒன்று அடிக்கிறேன்ட்டு. ஸோ நான் அப்பயும் பாட்டாக தான் இருக்கேன். இப்பயும் பாட்டாக தான் இருக்கேன். சரி ஆனால் ஒரே இதுவாக இது எப்படி சொல்கிறது. ஒரே இந்த கேம் தான்டா. வேறு எந்த கேமும் விளாடானா பைத்திய மாதிரி ஆனோன்னா இது நல்லா ஆடுவேன். இல்லை ஓரளவுக்கு அப்பப்போ விளாட்லாம்ப்பானா இந்த மாதிரி தான் பாட்டு மாதிரி ஆடுவேன். எனக்கு ஃபஸ்ட்லாம் பைத்திய மாதிரி விளாடுவேன்னா இந்த டைம்லலாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இந்த ஃப்ரீ ஃபயரு. அந்த டைம்லாம் பைத்திய மாதிரி ஆடுவேன். இப்போ தான் போர் அடிச்சிச்சு விளையாடி போர் அடிச்சிச்சு. பாருங்கள் பேரை பாருங்கள் சைல்டிஷாக வச்சுருக்கேன். டாம் டேபிள்னு காமெடியாக இருக்குல்ல. ஓகே படலை அவனும் படலை எந்தும் படலை. எந்த பட்டுச்சு கோல் போட்டுருவான். இருங்க குரோஸா இருறா குரோஸாவை பார்க்கறதுக்குள்ளே அடிக்கிறான். இருங்க குரோஸா எடுத்துப்போமா. எனக்கு குரோஸா ஆடணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சா. இருங்க இது எடுத்துரும். அதை வச்சு ஆடவும் மாட்டேங்கிறோம். சும்மா அழுத்தி பிடிச்சிருக்கோம். அதுக்கு இதை வச்சா அழுத்தி பிடிக்கலாம். போட்டாச்சு. ஓகே இருங்க P90 எடுத்துப்போம். ஏன்னா அவன் இங்கே இருக்கான் பக்கத்தில் இருக்கான். எங்கே இருக்கான்னு தெரியல. நான் அப்படியே போட்டேன். எங்கே இருக்க போ அழுத்திட்டாங்க ஒரு அழுத்து. ஐயோ அழுத்திர அவ்வளோதான் போட்டு வேற லெவல். சோனியா தான்டா. ஓகே செம்மையாக அழுத்தி பிடிச்சிட்டோம். அழுத்தி பிடிலாம் நம்மக்கிட்ட வர முடியாது. அவன் ஒன்ட்டா தான் நல்லா ஆடுவான் அழுத்தி பிடியை விட. அதனால் அந்த டைம்லேயே நான் நல்லா ஆடும்போது நானும் அவனும் நல்லா ஆடுறேன்னா நான் நல்லா ஆடுறதுல அழுத்தி பிடி நல்லா அடிப்பேன். அவன் ஒன் டேப்பு எக் ஷாட்டு அதெல்லாம் நல்லா அடிப்போம்.
வாங்க இப்போ கூட நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம். ஒரு மேட்ச் ஜெயிச்சாவா இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சாவா தெரில. நான் 13 ரவுண்டு போட்டிருக்கேன். எத்தனை ரவுண்டு? 9வது ரவுண்டா தெரியலையே. ஓகே க்ரோஸ் ஆத்துன்னு போய் அவனுக்கு ஷார்ட் என்னங்க இது 19 போயிட்டுருக்கு. டேய் பவரை குறைச்சிட்டிங்களா? இல்லைனா அவன் அவ்வளோ பவராக வச்சுருக்கானா? நாங்கள் 19 போயிட்டுருக்குது. இதுக்கு நான் எஸ்பிடியே வச்சு ஆடி இருப்பேனேடா. ஐயோ ட்ராப்பு மண்டை மேலே வந்துருக்கும். இருங்க பாய். ஐயோ அவன் எடுத்துட்டான். எல்லாமே அவன் எடுத்துட்டான். இருங்க அது பா நம்ம எடுத்துரும். இருங்க பாய் இருங்க பாய் இதை போடுறேன் பாய். ஐயோ 3 போகுது. செத்துட்டான். அடப்பாவி செத்துட்டாங்க. ஓரியன் போட்டே காலி ஆகிட்டான். 7க்கு 3. இப்போ பாருங்க இப்போ தான் ஃபன்னே இருக்கு. இப்போ பாருங்க என்னென்ன பண்ண போகிறேன் பாருங்க. என்னடா இதுலேயே சேவ் ஆகுமா? நான் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேனே. இதுவே 16 நிமிஷம் போயிடுச்சுங்க. எப்பா டை பாட்டுன்னு வருங்க. டை பாட்டு வாய் தாங்க. ஓகே அனுப்பிச்சிருக்கோம். என்ன பேச போகிறான் சொல்லுவான். எப்படி தான் நீ ஒன் டேப் பண்ண அழுத்தி பிடிச்சேன்னு பேசுகிறா. பேசு. போயிட்டியா? 7க்கு 3 சொல்லும். யூ பாட் உஷாராக இருக்கான். நம்ம ரெக்கார்ட் பண்ண சொன்னால எதுவுமே வாய் விடாமல் அப்படியே உஷாராக எமோஜி அமுச்சு விட்றான். எவனோ வரானுங்க தான் தெரில. ஓகே நான் வீடியோ முடிச்சுப்போமா? பாருங்கள் என் ப்ரொஃபைல் இருங்க. இந்த இது காமி எடுத்துகிட்டு போடா. ஓகே பாருங்கள் எப்படி வேறு லெவலாக இருக்கா? 52 லெவல் தானா? ஓகே வேறு லெவலாக. இந்த பாருங்கள் எவ்வளோ லைக்ஸ் பாருங்கள். போய் யாராவது ஃப்ரீ ஃபயர் விளாட்றீங்கன்னா எனக்கு போய் லைக்ஸ் பண்ணுங்கள். லைக் கொடுங்க. இது என்ன கில்ட்டுனே தெரியலையே. இத்தனை வருஷமாக என்ன வச்சுருக்கானுங்க. அதுவும் அப்போ இந்த கில்ட்டே முடிஞ்சிச்சு போல கதை. பாருங்கள் கில்ட்டு கதை முடிஞ்சிச்சு. அதான் மொக்க கில்ட்டை நான் சேர்ந்துருக்கேன். ஏதோ ஒரு கில்ட்டு. ஏன்னா நான் எத்தனை மாதம் வருஷம் கணக்கில் ஆடாமல் வந்துருக்கேன். ஏதோ சொல்கிறானுங்க பாருங்க. ஓகே 15 நிமிஷம் ஆச்சு. இருங்க அவன் வந்து பார்ப்போம். ஓகே பாய். அவன் போகிறானா? போயிட்டானா? ஓகே இவன் எப்படி இவன் வந்து பாருங்கள் ப்ரொஃபைலை பார்த்துக்கங்க. பாருங்கள் எவ்வளோ 1000 லைக்கு. வேறு லெவல் ஐடி இருந்தோம். 61 லெவல் தானா? கம்மி தான். இவன் தம்பி தான் அதை விட இன்னும் இதுவாக இருக்கும். அவன்லாம் ஃபுல்லாக ரேங்க் புஷ் பண்ணுவான். இவனை விட மோசம் இத்தனை வர விசிட்டிஸ்டா. இவனோட மோசமாக பண்ணுவாங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வெளியே போயிடலாம். ஏன்னா வந்துட்டானுங்க பாவம். நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டு வீடியோ முடிச்சுப்போம். கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் வந்துடுவோம். வந்துடுச்சு. மேலே போ. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.